ராகு தசை வந்துருச்சுன்னா ஆன்மீகத்தோட உச்சபட்சத்தை பார்த்தா கூட உங்களுக்கு திருப்தி இருக்கா, ரொம்ப பெரிய வளர்ச்சி கொடுக்கும். சிற்றின்பவாதியா இருக்கிறீங்கனாலும் சிற்றின்பம் சார்ந்த தேடல்கள் அதிகம். தேடல்களை அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராகு. அந்த ராகுல சுக்கிரனுடைய புத்தி. சுக்கிரன் மட்டும் உங்க ஜாதகத்துல வலுத்து இருந்தால் நீங்கள் நிறைய வீடு வாகன வசதியை அனுபவிப்பீர்கள். வெகு சுற்றுலாக்களை மேம்படக்கூடிய நபரா இருப்பீங்க. நிறைய கண்ட்ரிலாம் பயணப்படக்கூடிய ஒரு பிராத்தம் கிடைக்கும். வசதியான வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராத்தம் கிடைக்கும். மனசு மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும். ஆடம்பர பொருட்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு பெற்று தருவார். அப்ப அந்த சுக்கிரன் வலுவா இருக்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? பின் நாம் சொல்லக்கூடிய கிரக இணைவோடு உங்கள் ஜாதகத்துல இருந்துடுறார். சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறார், நேரா கோணத்துல இருக்கிறார், கேந்திரத்துல இருக்கிறார், எதுவுமே வேண்டாம். கேந்திர கோண மறைவு பாவங்களோ பணபர பாவங்களோ சொல்லக்கூடிய கிரக இணைவு இருந்துருச்சுன்னா அந்த சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு யோகம். கண்டிப்பா அந்த சுக்கிர புத்தியில சுக்கிரனுடைய காரகங்கள்லாம் வெளிப்படுத்தி கொடுத்துருவார். எப்படி வெளிப்படுத்துவார்னா, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தின் மூலியமாக உங்களுக்கு சிற்றின்ப காரகங்கள் சுக்கிர காரகங்கள் வெளிப்படும். அந்த